இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். மணவாள மாமனிகளுடைய உபதேச ரத்தினமாலை என்னும் பிரபந்தத்தில் இந்த பாடலால் பெரியாழ்வாருக்கு அந்த பெயர் ஏன் ஏற்பட்டது என்று விளக்குகிறார் சுவாமி. ஆழ்வார்கள் பலர் இருந்தாலும் ஒருத்தருக்குத்தான் பெரியாழ்வார் என்னும் பட்டப்பெயர். அவர் அரசராக பிறக்கவில்லை, ஆழ்வார்களில் முதலில் தோன்றவும் இல்லை, ஆழ்வார்களுக்குள் நிரம்ப பாடல்களை பாடியவரும் அல்லர். இப்படி ஏதும் இல்லாமல் இருக்க ஏன் அவருக்கு பெரியாழ்வார்ங்கிற திருநாமம் ஏற்பட்டது? பகவானிடத்தில் அவருக்கு இருந்த பரிவு. நம்முடைய மகனை குறித்தோ மகளை குறித்தோ நாம் பரிகிறோம், அவர்களுக்கு என் வந்து விடுமோ என்று பதைக்கிறோம், தவிக்கிறோம். ஒன்றும் வந்து விடாது, இருந்தாலும் பதைப்பது தாய்க்கோ தந்தைக்கோ வழக்கம். மகனும் மகளும் சிறியவர்கள், அதனால் தவிக்கிறோம். ராமனை குறித்து யாரேனும் தவிக்க வேண்டுமா? கடவுளை குறித்து யாரானும் என்ன வந்து விடுமோ என்று பயப்படுவார்களா? செய்ய மாட்டோம். ஆனால் பெரியாழ்வார் செய்கிறார். தன்னையே ஒரு தாயாக நினைத்து கொண்டு ராமனுக்கு என்ன வருமோ, கண்ணனுக்கு என்ன வந்து விடுமோ என்று துடித்து பல்லாண்டு பாடியவர்தான் பெரியாழ்வார். ஆகாய மார்க்கத்தில் கருட வாகனத்தில் பெருமானை தரிசித்தவுடன் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று பாடியவர் ஆழ்வார். பகவானுக்கு ஏதேனும் ஆபத்து வருமா? கண்டிப்பாக வராது. அவர்தான் நம் ஆபத்துக்களையெல்லாம் போக்குபவர். ஆனாலும் அவருக்கு என்ன ஆபத்து வந்து விடுமோன்னு பயந்தபடியால் தான் மற்ற ஆழ்வார்களுக்கு இல்லாத சிறப்பு பெரியாழ்வார் என்னும் பட்டமே அவருக்கு கிட்டியது. பெருமானை சேவிக்கும் போது இவர் ஒன்றும் குறையில்லாமல் ஆனந்தமாக எல்லா செழிப்போடே திருப்தியாக தன் அடியார்களோடு எப்போதும் இருக்க வேண்டும் என்று நாம் பல்லாண்டு பாட வேண்டும். நீ நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும்னு நாம பிரார்த்திக்க வேண்டும். அவர் எப்படி நம்மள நன்னா வச்சுப்பார், அதுல குறையில்லை. ஆனா அவர் நன்னா இருக்கணும்ங்கிறத நாம பிரார்த்திக்க வேணும் அல்லவா? இதத்தான் மங்களாசாசனம் பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். இப்ப இந்த விஷயத்தை எதுக்காக எடுத்து சொன்னேன் என்றால், ராமன் காட்டுக்கு போய்விட்டானே என்று அவனுக்கு என்னென்ன துன்பம் நேர்வுமோன்னு கௌசல்யை தவிக்கிறாள். தசரதன் மயங்குகிறார், பிராணனையே விட போகிறார், ஊரே கலங்கி போயிருக்கிறது. இதெல்லாம் கடந்த சில நாட்களா கேட்டு இருக்கோம். அப்ப உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும், ராமனுக்குத்தான் ஒன்னும் வராதே, இவர்கள் எதற்காக பயப்பட வேண்டும்? இது என்ன எம்பிள்ளையா எம்பொண்ணா கவலைப்படுறதுக்கு? இவர்கள்னா போன இடத்துல வண்டி ஒழுங்கா போச்சோ இல்லையோ, போனவர்கள்லாம் ஒழுங்கா கூட்டின்னு வந்து விட்டாலோ இல்லையோன்னு பயப்படணும். ராமனை கண்டு பயப்பட வேண்டியது இல்லையே. அவர் நெருப்புக்கெல்லாம் நெருப்பு, சூரியனுக்கு சூரியன், கடலுக்கு கடல், அனைத்தும் அவர் ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கும் போது அவ்வளவு பெரிய வீரனுக்கு கட்டம் வருமானா? வரவே வராது என்று தானே நமக்கு நினைக்க தோணும். அது இல்லைங்கிறதுக்காகத்தான் இப்ப திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். எப்படி நம்ம குழந்தைகள் விஷயத்தில் தவிக்கிறோமோ, இதை விட பகவானுடைய விஷயத்தில் தவிக்க வேண்டும். அப்பதான் பக்தி வளருகிறதுங்கிறதுக்கு அடையாளம். நம்ம ஒத்தொத்தருக்கும் நேத்தியை விட இன்னைக்கு இன்னும் பக்தி வளர்ந்திருந்தா நன்னத்தானே இருக்கும். நம்ம பக்தி வளர்றதா, ஞானம் வளர்றதா, பெருமானிடத்துல பிரேமம் வளர்றதான்னு கேட்கிறோமே, என்ன பரீட்சை வச்சுக்கலாம்? ஜுவரம் ஏறுறதான்னா தெர்மாமீட்டர் வச்சு பார்க்கலாம். பக்தி ஏறுறதுங்கிறத எதை வச்சு பார்க்க? அதுக்கு ஒண்ணு இது வரைக்கும் மீட்டர் கண்டுபிடிக்கலையே. வச்சிருந்தா பார்த்து ஓஹோ நேத்திக்கு இவ்வளவு பக்தி, 98.4 பக்தி, இன்னைக்கு 99.4 பக்தி. இதுல வித்தியாசம் என்னன்னால், ஜுவரம் ஏறினா தப்பு, பக்தி குறைஞ்சா தப்பு. ஜுவரம் வந்து குறைய இருக்கிற இடத்துல இருக்கணும், ஏறவும் கூடாது இறங்கவும் கூடாது. ஆனா பக்தியை பொறுத்த வரைக்கும் வளர்ந்துன்னு போகணும். பக்தி வளர்ந்திருக்குன்னு எப்படி தெரிந்து கொள்ளலாம்? சுலபமான வழி,
பெருமானை கண்டு அவனுக்கு என்ன வந்துடுமோ, நன்னா இருக்கணுமே நன்னா இருக்கணுமே என்று நாமும் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தவள் தான் கௌசல்யை. அப்படி தவித்தவர் தான் தசரதன். அவர்கள்லாம் தவிக்கிறாளேன்னு தப்பா நினைச்சு கூடாது. அதனால ராமனால கையால் ஆகாதுன்னு நினைச்சு கூடாது. எப்பேற்பட்ட மகனாக இருந்தாலும் ஒரு தாய்க்கு அந்த பிள்ளைக்கு என்ன வந்துடுமோங்கிற பயம் இருக்குமா இல்லையா? அதை கண்டுதான் இப்ப கௌசல்யை பயப்படுகிறாள். இதை 61வது சர்க்கத்தில் பார்த்தோம். இனி இப்ப பார்க்க வேண்டியது 62வது சர்க்கம். நாம் இருப்பது ஐயம்பேட்டை பிரசன்ன கோதண்டராமசுவாமி கோயில். 2 ஆஞ்சநேயர்கள் எழுந்தருளி உள்ளார்கள். இவ்விடத்து இந்த ஊருக்கு பக்கத்துல போய் பார்த்தீர்கள் பொன் மான் மேய்ந்த ஊர் உள்ளது. பொன் மான் மேய்ந்த ஊர் பேர் சட்டுன்னு புரியுறது இல்லையா? பொன்மானாக மாயமாரீச்சன் வந்தான். அவனை வேணும்னு சீதை கேட்டாள். ராமன் பின்னே மேய்வதற்கு போனான். அப்பதான் சீதையே தொலைத்தான். ஆரண்ய காண்டம் அதே போல ஸ்ரீராமாயணம் அதோட தொடர்பு கொண்ட ஊர் அருகில் உள்ளது. அது மட்டுமல்ல, இவ்விடத்துக்கு பக்கத்துலதான் திருவையாறு உள்ளது. தியாகராஜராலேயே பெயர் பெற்ற திருவையாறு. அந்த தியாகராஜருக்கு தன்னுடைய ஸ்ரீசூக்திகள் அனைத்தையும் பார்த்தால், அவருடைய கீர்த்தனங்கள் எல்லாம் பார்த்தால், ராமன் தானே ஆராத்திய தெய்வம். அவராகட்டும் அவருடைய சீடர்களாகட்டும் இந்த திருத்தலத்திலே இருந்து குருகுலவாசன் நடத்தினதாக சொல்லப்படுகிறது. தியாகராஜர் தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் ராமபக்தியை கற்றுக் கொடுத்தது. இதோ இந்த ராமன் அவர்களுக்கு அருள் பாலிக்க அனைவரும் ராமபக்தராகவே வாழ்ந்திருக்கிறார்கள். ஐயம்பேட்டை கோவிந்த தீட்சிதராலேயே ஐயனுடைய பேட்டை என்று பெயர் பெற்றிருக்கிறது. அருகில் பசுபதி கோவில் என்கிற ஊர் உள்ளது. ராமானுஷருடைய ஆச்சாரியனான பெரிய நம்பிகள், அந்த பெரிய நம்பிகள் தன் திருமேனியை துறந்து பிராணனை விட்டு வைகுந்தத்தை நோக்கி நடந்த இடம் பக்கத்தில் உள்ளது. கள்ளன் ஐயம்பேட்டை என்று, அதாவது இவ்வூர் ஐயம்பேட்டை, கள்ளர் பசுபதி கோவில் என்று பக்கத்தில் இருக்கிற ஊர். அங்குதான் பெரிய நம்பிகளுடைய திருவரசு. திருவரசினால் பெரியோர்கள் எங்கிருந்து மரணமடைந்து வைகுந்தத்துக்கு புறப்படுகிறார்களோ அந்த இடத்தில் அவர்கள் நினைவுக்காக ஏற்படுத்தப்படும் இடம். பிருந்தாவனம்னு சொல்லுவார்கள், திருவரசுன்னு சொல்லுவார்கள். அருகில் இருக்கும் பசுபதி கோயிலில் தான் பெரிய நம்பிகள் இங்கிருந்து புறப்பட்டு எழுந்துருளினார். சேவித்துக் கொள்கிறோம். ராமானுஜர் பெரிய நம்பிகள் சம்பந்தப்பட்ட இடம், ராமனோடைய சம்பந்தப்பட்ட இடம், தியாகராஜரோடைய சம்பந்தப்பட்ட இடம், சத்ரபதி சிவாஜியோடைய சம்பந்தப்பட்ட இடம், தஞ்சாவூரை ஆண்ட நாயக்க மன்னர்களுடைய சம்பந்தப்பட்ட இடம். எத்தனை தொடர்பு பாருங்க. இவ்விடத்தில் 2 ஆஞ்சநேய சுவாமிகள் எழுந்துருளி உள்ளார்கள். ஒருத்தர் பால ஆஞ்சநேயர் கூப்பிய கரங்களோட ராமன் எழுந்துருளி இருக்கும் வீதி, அந்த வீதிக்கு நேர் எதிர்த்தாற் போலே ராமனை தரிசித்துக் கொண்டே எழுந்துருளி இருக்கிறார். கோயிலுக்கு உள்ளே வந்தோமானால் ஜெயவீர ஆஞ்சநேயர் ஓர்புறத்தில் அபயஹஸ்தம், நம் அனைவரையும் அஞ்சேல் என்று கூறுகிறார். மற்றொரு கையில் சௌகந்திகா புஷ்பத்தை பற்றி கொண்டு ரொம்ப மெல்லியவராய், மிகவும் மென்மையான குணம் கொண்டவராய், ராமனுக்கு என் வருமோ என்று நினைத்து கொண்டே ஆஞ்சநேய சுவாமி எழுந்துள்ளி உள்ளார் என்று அவர்களை நாம் சேவித்துக் கொண்டோம். 62வது சர்க்கம் பார்ப்போம். ஏவந்து குருத்தயா ராஜா ராமமாத்ரா சசோகயா ஸ்ராவித பருஷம் வாக்கியம் சிந்தயாமாச துக்கிதா சிந்தயித்வா சச நிருபஹ மோஹ வியாகுலேந்திரியா அத தீர்க்கேண காலேன சஞ்ஞாமாப பரந்தபஹ. இந்த அத்தியாயமே, இந்த சர்க்கமே தசரதன் கௌசல்யக்கு சமாதானம் சொல்ல, கௌசல்யை இத போல நாம சுடு சொல்லால் கேட்டது தவறு என்று உணர்ந்து கொண்டு, மன்னனே என்னை மன்னித்து விடு, என்னுடைய புத்திர பாசம்தான் இப்படியெல்லாம் கேட்க வைத்து விட்டது, உன்னை தப்பாக நினைச்சுட்டேன்னு நினைச்சுக்காதே, உன்னை பத்தி குற்ற உணர்வும் இல்லை, நீ உன் வேலையை செய்தாய், ஆனால் என் மகனை பறி கொடுத்த பாசம், அந்த சோகம்தான் என்னை இதை போல வேகமா பேச வச்சுடுத்து என கீழ் சர்க்கத்தில் நிறைய கேள்வி கணைகளை தொடுத்தாள். பதில் தெரியாமல் தசரதன் தவித்து மயக்கமுற்றான். அது கண்டுதான் இப்ப அடுத்த சர்க்கம். ஏவம் து கிருத்தயா ராஜா ராமமாத்ரா சசோகயா. இப்படி ராமனுடைய திருத்தாயார் சோகத்தாலே பரீசியா கோபப்பட்டு வார்த்தைகளை பேச, சோகம் ஸ்லோகம் சேர்ந்துடுத்துக்கோ. ஒண்ணு சோகம், உள்ள முழுக்க சோகம், ஒரே கோபம், சோகமும் கோபமும் சேர்ந்தது, வெடித்தாள். கீழ் சர்க்கம் முழுக்க கேள்விகளாக துளைத்தாள். அப்போது தஸ்ய சிந்தயமானஸ்ய பிரத்யபாத் கர்ம துஷ்கிருதம் யதனேன கிருதம் பூர்வம் அஜ்ஞானாத் சப்தவேதினா அமனாஸ்தேன சோகேன ராமசோகேன ச பிரபு
ஒரு முறை இப்படி மனைவி கேட்டு விட்டாளேன்னு ஒரு பக்கம் சோகம். ராமனை நாமே அனுப்பித்து விட்டோமே, தீய பிள்ளையை அனுப்பிச்சுட்டா கூட சரி, நல்ல பிள்ளையை அனுப்பிச்சுட்டு யாராலையா சமாதானப்பட முடியுமா? கெட்ட பிள்ளையே ஒத்துரு அனுப்ப மாட்டார்கள். என்னதான் இருந்தாலும் பாசம் பாசம்தான். அது ராமனை போற ஒரு பிள்ளைய பெத்துட்டு அனுப்பணுங்கிறது கனவுல கூட யாரும் நினைத்து பார்க்க முடியாது. இப்படி ஒரு சோகம் நமக்கு வந்துருதேன்னு நினைக்கிறான். தக்கியமானஸ்து சோகாபியாம் கௌசல்யாமாக துக்கிதா வேபமானோஞ்சலிங் கிருத்வா பிரசாதார்த்தம் அவாங்முகா. ஆனால் தலை குனிந்தான் தசரதன். இதுவரை அவன் ஒரு நாளும் தலை குனிந்தது கிடையாது. எப்பேற்பட்ட போராக இருந்தாலும் நிமிர்ந்து நின்று போராடி வழக்கமே தவிர தலை குனிய மாட்டான். ஆனால் கேள்விகளுக்கு பதில் இல்லாதபடியால் வெட்கப்பட்டு தசரதன் தலை குனிந்தான். கௌசல்யை தவிக்கிறாள். நம் கணவனையா தலை குனிவி ஏற்பட வைத்து விட்டோம். ராமன் என்ன செய்தான்? என்னுடைய தந்தை தலை குனிஞ்சிடக்கூடாது என்பதற்காகவே சுகத்தை திறந்து காட்டுக்கு போனான். அப்ப பிள்ளைக்கு தெரிந்த நியாயம் எனக்கு தெரியாது படுத்தேன். கௌசல்யை இப்போது வருத்தப்படுகிறாள். ஏன்னா தசரதன் தலை குனிகிறார்னு சொன்னால் இக்ஷ்வாக்கு குலமே தலை குனிகிறதுன்னு அர்த்தம். என்ன அவர் என்ன சாமானியப்பட்ட அரசனா? 60,000 வருஷம் எவ்வளவு ஒழுங்கா நாட்டை கண்ணு இமை பாதுகாப்பது போல் பாதுகாத்திருப்பார். அவர் மனசு வருத்தப்பட்டு தலை குனிகிற அளவுக்கு நாம 4 கேள்வி கேட்டுட்டோமே என்று கௌசல்யை நினைக்கிறாள். வாஸ்தவம், ராமன் காட்டுக்கு போனதால் துக்கம்தான். ஆனால் கொடுத்த வரத்தை காக்காமல் தசரதன் என்ன செய்வான்? அது இப்பதான் கௌசல்யக்கு புரியுறது. பிரசாதையே துவாம் கௌசல்யே ரச்சிதோயம் மயாஞ்சலி வத்சலாச்ச அனுசம்சாச்ச துவங்கி நித்தியம் பரேஷ்வபி. கௌசல்யே, நீ எல்லாரிடத்திலையும் அன்பு செலுத்துபவள். அந்த நல்ல குணத்தில் அன்பில் ஒரு துளி எங்கிட்டையும் செலுத்தக்கூடாதா? 60,000 வருஷம் வாழ்ந்தவன் கேட்கிறான் கணவன், இப்போ எல்லாரிடத்திலையும் நீ எவ்வளவு அன்போட இருப்பே, எங்கிட்டையும் கொஞ்சம் அந்த அன்போட பேசக்கூடாதான்னால் இதை கேட்டுத்தான் கௌசல்யக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. இப்படியா இவரும் நானும் வாழ்ந்திருக்கிறோம்? எவ்வளவு நல்ல தம்பதிகளா வாழ்ந்தோம். இந்த ராமனால் இப்படி காட்டுக்கு அனுப்பிச்சதுனால இப்படி ஒரு கேள்வி நானும் கேட்க வந்துடுத்து. என்னை பார்த்து என் கணவன் கெஞ்சன நிலைமைக்கு வந்துடுத்தேன். என்ன ஒண்ணுக்கொன்னு நினைத்து துன்பப்பட்டாள். பர்த்தாது கலிநாரீணாம் குணவான் நிர்குணோபிவா தர்மம் விமர்சமானானாம் பிரத்யக்ஷந்தேமி தெய்வதம். கைகூப்பி கொண்டு தசரதன் பிரார்த்திக்கிறான். கௌசல்யே, உன் கையால் என் கையை தொடரையா? என் கண்ணு சரியா தெரியல, மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குகிறது, உன் கையால் என்னை தொடு. ஒரு வேண்டுகோள். என்னதான் தவறான கணவனா இருந்தாலும் கணவனை விட்டுடக்கூடாது மனைவியும் தானே தர்மசாஸ்திரம் சொல்றது. நான் அவ்வளவு தீய கணவனா கௌசல்யே? என்னை பார்த்து இத்தனை கேள்வி கேட்கறியே, இத்தனை நாடு இவ்வளவு தீயவனாவா நடந்தனே? இது ஒன்னொன்னு துளைக்கிறது கௌசல்யே. அவளுக்கு புத்திர பாசத்தால கேட்டுட்டாள். கணவன் தீயவன் ஒண்ணு அவளுக்கு அபிப்பிராயம் கிடையாது. ஆனா அதை போல நடந்துட்டானோ இல்லையோ, வேற வழி இல்லாமல் கேள்வி கேட்டாள். ஆனா இப்படி இறங்கி வந்து தசரதன் கெஞ்சுவதை பார்த்து தாளல கௌசல்யக்கு தானே கைகூப்பி கொண்டு வேண்டுகிறாள். தயரதா, என்ன மன்னித்து விடு, இனி இதை போல் ஒன்ன நான் கேட்க மாட்டேன். சோகோ நாசயதே தைரியம் சோகோ நாசயதே ஸ்ருதம். எனக்கு ஏற்பட்ட சோகம் என் தைரியத்தை ஒழிச்சுடுத்து, என் பாதிவிரத்தியத்தை ஒழிக்கிறது, எனக்கு இருக்கிற நடுநிலைமைய போக்கி விட்டது. புத்திர சோகார்த்தயா தத்து மயா கிமபி பாஷிதம் வனவாசாய ராமஸ்ய பஞ்சராத்திரோத்திர கண்யதே. இன்று ராமன் புறப்பட்டு போய் 5 நாட்கள் முடிந்தன தசரதா. 5ஆம் நாள் இரவு பேசிக் கொண்டிருக்கிறோம். 5 நாளை ஓட்டினது 5 வருஷங்கள் ஓடினா போலே உள்ளது. ஓரொரு நிமிஷமும் ஒரு பகல் 1000 ஒழியாலோ என்று யஹ சோகஹதஹர்ஷாயாஹ பஞ்சவருஷோபமோ மவ அத பிரக்லாதிதோ வாக்யைஹி தேவ்யா கௌசல்யா நிருபஹ சோகேன சமாக்ரந்தஹ நித்ராயா வசமே இவான். மெதுவே அனைவரும் தூங்க போனார்கள். அதே சூரியனும் இறங்குகிறான். இனி மேற்கொண்டு 6ஆம் நாள் இரவு நல்ல நாளாக விழிந்ததா எப்படி என்று பார்ப்போம். இந்நிகழ்ச்சி